என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோங்க. ரொம்ப ஈஸியாக குக்கரில் பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நான் சக்கரை பொங்கலே பண்ணினதில்லைன்றவங்க கூட என்னுடைய வீடியோவை பார்த்து நான் என்னென்ன அளவுகள் போட்டிருக்கேனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து என்னோடய சேனலில் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இதுக்கு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு வருங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் குக்கரில் தான் செஞ்சுக்கிற போகிறோம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, பாசிப்பருப்பு கொஞ்சமாக கலர் மாறிக்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ பாசிப்பருப்பையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு எடுத்துக்கிற அரிசியோட அளவு 200 கிராம் இருக்குங்க. நாங்கள் அரிசியை நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவி விட்டுக்கலாங்க. பாருங்க, பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை இப்படியே வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே இருக்கட்டுங்க. நல்லா வெல்லம் இந்த மாதிரி நல்லா கலர் வெல்லமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் நல்லா கலராக வரும். பாருங்க, இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தான் நம்ம அரிசி எடுத்தோம். இதுக்கு 1.5 கிளாஸ் வெல்லம் எடுத்துருக்கேங்க. வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் தாங்க ஊற்றுனேன். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. நல்லா வெல்லம் கரையிட்டுங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி திக்காகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதனால தான் தண்ணி கம்மியாக சேர்க்கணும். இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் பாசிப்பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம். இதுக்கு 2 கிளாஸ் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. 1 கிளாஸ் பசும்பால் சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்கேங்க. இந்த பாலையும் சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தம் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. பாருங்க, குக்கரை இப்போ மூடியாச்சு. இது ஒரு 3 விசில் அடிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, குக்கர் ஒரு 3 விசில் நல்லா அடிச்சிருச்சுங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கை நிறைய முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தா பிறகு கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம முந்திரி பருப்பு 1 மடங்கு எடுத்தோம்னா அதோட 1/2 மடங்கு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். நல்லா 2ஐயும் சேர்த்து நல்லா நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். இந்த சமயத்தில் அடுப்பு அமர்த்திடலாங்க. போதும் இந்த அளவுக்கு. அப்புறம் இந்த ஹீட்லேயே நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்லா நம்மளுக்கு முந்திரி பருப்புமே நல்லா செவந்து வந்துருச்சு. அதே போல் கிஸ்மிஸ் பழமுமே நல்லா பொன்னிறமாக மாறிக்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடியானா போதுங்க. இப்போ இதை அப்படியே வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, சாதம் நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சாதத்தை லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டாச்சுங்க. வடிகட்டி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, வெல்லம் எப்படி டார்க்கா இருக்குன்னு பாத்தீங்களா? நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சிடாதீங்க. வெல்லம் தண்ணி சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க. பாருங்க, இப்போ 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 பீச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வாசமே சும்மா ஜம்முன்னு வருதுங்க. ஏலக்காய் சேர்த்து நல்லா நெய்யும் சேர்த்தோன்னே இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் பாருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பொங்கல் நல்லா ருசியாக வருங்க. பாருங்க 5 நிமிஷம் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. நம்ம வெயிட் போடாமல் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தாங்க. இப்போ பாத்திரலாம் பாருங்க, நம்ம விட்ட நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியானா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு சக்கரை பொங்கல் கம கமன்னு வாசத்தோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நம்மளுக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சக்கரை பொங்கல்னாலேயும் நம்ம இலையில தான் வச்சு சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு கரண்டி எடுத்து அப்படி இலையில போட்டு சுட சுட அப்படியே சாப்பிடும் போது சும்மா சக்கரை பொங்கல் டேஸ்டே செம்மையாக இருக்குங்க. பாருங்க, இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாங்க. நல்லா சுட சுட சக்கரை பொங்கலுங்க, சூடான சக்கரை பொங்கல். ஆஹா, அமிர்தமாக இருக்குங்க. அப்படியே இந்த முந்திரி பருப்போட எடுத்து சாப்பிடுவோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சூடாகவும் இருக்கு. அப்படியே சாப்பிட சாப்பிட சுட சுட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. இது 6 நாளுமே நம்மளுக்கு இதே டேஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் கூட குறையாம அப்படியே டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. இது போல் சக்கரை பொங்கல் நீங்களும் இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.